நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்துப்படல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏக்கம் இன்றைக்கு ஒரு தோல்விக்கு காரணம் பணம், பதவி, வெறி. ஆகவே இது எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போதும் சொல்லுகிறோம் பொதுச் செயலாளரும், நீங்கள் தான் பொதுச் செயலாளர். குறைகள் இருக்கலாம், எங்கள் பக்கத்திலும் குறைகள் இருக்கலாம். குறை நிறை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும், குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக போகிறவர்கள் போகட்டும், யார் வேண்டுமானாலும் போகட்டும், போக வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையை போக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள். நாங்கள் அன்றைக்கே சொன்னதுதான், தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். இதுவரை இல்லை. 2024 நாடாளுமன்றத்தில் சொன்னோம், அப்போதும் நீங்கள் செவிசாய்க்கவில்லை. இப்போதாலும் சொல்கிறோம், கூட்டத்தை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், உங்கள் விருப்பப்படியே ஒரு தேதியில கூட்டுங்கள். ஆனால் அதற்கு முன்பு பொதுக்குழுவை கூட கூட்ட காலதாமதமானால் செயற்குழுவையாவது கூட்டுங்கள், கட்சியினுடைய செயற்குழுவை கூட்டுங்கள். ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். இந்த ஆண்டு ஆரம்பித்து இது 6வது மாசம் போயிட்டு இருக்கு. செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். அந்த செயற்குழு கூட்டத்தையாவது கூட்டுங்கள். எல்லோரையும் அழையுங்கள், அழைத்து அதில் விவாதியுங்கள். ஏன், என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது சீர் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதியுங்கள், விவாதம் செய்யுங்கள். ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டிலே, ஒரு இயக்கத்திலே மாற்றுக்கட்டு இருக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்கிற தலைவர் தான் ஒரு சிறந்த தலைவர்.